பேசக்கூடிய நிலையிலையும் இருக்காங்க. ஆனால் தமிழ் மட்டும்தான் யுனெஸ்கோ அறிவித்த 11 தகுதிகளை முழுமையாக பெற்ற மொழி. இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்கின்ற பெருமிதத்தோடு இந்த தாய்மொழி நாளை நாம் கொண்டாட வேண்டும். எந்த ஒரு மொழியாக இருந்தாலும், இந்தியாக இருக்கட்டும், மற்ற வேறு சில மொழிகளாக இருந்தாலும் ஆதிக்கம், அதாவது இன்னொரு இனத்தின் மீது திணிப்பதை யாரும் ஏற்க முடியாது. ஒருவேளை நாம் கூட பிறர் மீது நம்மளை திணிக்க முடியாது. இப்போ எப்படி வங்கதேசம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தன்னுடைய தாய்மொழியை ஐக்கிய நாடு சபைக்கு கொண்டு போய் அந்த போராட்டத்தின் விளைவாக எப்படி உலக தாய்மொழி தினமாக கொண்டாட வைக்கணுங்கிற அளவுக்கு கொண்டு போனது, தமிழ்மொழி தமிழர்கள் தமிழ்நாட்டில் அந்த இதை முன்னெடுப்பை நாம் அதற்கு முன்னாடியே சுதந்திரம் பெற்ற நாம் ஏன் எடுத்து கொண்டு போக முடியாது? அவர்களுக்கு ஒரு நாடு அந்தஸ்து இருந்தது காரணத்தால் வங்கதேசத்தவர்கள் வங்க மொழியுடைய ஆளுமையை தங்களுடைய அந்த இருப்பை பதிவு செய்வதற்கு ஐநாவில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாம் இந்திய துணைக்கண்டத்துக்குள் இருப்பதாலும் இங்கு தொடர்ந்து தமிழுக்கான எதிர்நிலைகள் தொடர்ந்து பின்பற்றப்படுவதாலும் இன்றைக்கு நம்ம அந்த நிலையை எட்டல. வணக்கம். இன்று பிப்ரவரி 21ஆம் நாள். இந்த பிப்ரவரி 21ஆம் நாள் இன்றைய தினத்தில் உலகம் முழுவதுமே அவரவர்கள் தனக்கான இயல்பாக பேசக்கூடிய மொழி தாய்மொழியான அந்த தாய்மொழியை இன்றைய தினத்தில் நினைவு கூர்ந்து அந்த தாய்மொழியின் வழியாக கல்வியை கற்பதும், தாய்மொழி வழியாக அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமான பழக்க வழக்கங்களை அந்த தாய்மொழி மூலமாகவே வெளிப்படுத்துவதுமான பாரம்பரியத்தை தொடர்ந்து பின்பற்ற வேண்டுவதற்காக உலக நாடுகள் முழுவதுமே அந்தந்த நாடுகளில் அந்தந்த தாய்மொழிக்கு மாநிலத்துக்கோ அந்தந்த இனத்துக்கான மொழியாக இவர்கள் இன்றைய தினத்தில் பின்பற்றி வருகிறார். இந்த தாய்மொழி தினத்தை நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தாய்மொழி சார்ந்த ஒரு சில விளக்கங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் முனைவர் பி. தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இருக்குது. இன்னும் அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய மொழிகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மொழிகளெல்லாம் அந்தந்த குழுக்கள் அங்கங்கே இருக்கிறவங்க எல்லாமே இந்த நாளில் இந்த தாய்மொழி பற்றோடு இருப்பாங்க. மொழிப்பற்றுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தாய்மொழி தினமான இன்றைய நாளில் இந்த தாய்மொழி சார்ந்த சில கருத்துக்களை. மகிழ்ச்சி. ஐக்கிய நாடுகள் அவை உலக தாய்மொழி நாளாக அங்கீகரித்திருக்கிறது. இதற்கு ஒரு பெரும் வரலாற்று பின்னணி உண்டு. பாகிஸ்தானில் உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அன்றைய ஆட்சியாளர்கள் கட்டாயப்படுத்திய பொழுது சமயத்தால் ஒன்றுபட்டிருக்கூடிய இஸ்லாமியர்களாக இருந்தாலும், மதத்தால் இஸ்லாமியர்களாக இருந்தாலும், மொழியால் வங்காளிகளாக இருந்தவர்கள் எங்கள் மீது உருவை திணிக்கக்கூடாது என்று முரண்பட்டு தன்னுடைய தாய்மொழி பற்றின் காரணமாக பெரும் புரட்சியை விளைவித்தார்கள். முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு பெரும் போராளி தான் அன்றைக்கு அதை மாணவர் அமைப்பை ஒன்று திரட்டி நடத்தினார். அதனுடைய விளைவு கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக உருவாகியது. இதன் பிறகு ஐக்கிய நாடு அவையில் ஒரு தேசிய இனத்தினுடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய மொழியை அங்கீகரிக்க வேண்டும், வங்க மொழிக்காக பாடுபட்ட இந்த நாளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை வைத்து அதன் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் உலக தாய்மொழி நாள் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நாள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம்.
ஏறத்தாழ வங்கதேசம் உருவாவதற்கு முன்னதாகவே 1938 இந்தியாவில் அன்றைய வெள்ளை அரசு அலுவல் மொழியாக உள்ளூர் மொழிகளை உருவாக்குகிற நிலையில் இந்தியை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்த பொழுது அன்றைக்கு ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் எதிர்ப்பு தெரிவித்தது 38. அதனுடைய உயர்ச்சி 39 தாளமுத்து நடராசன் என்கின்ற 2 மொழிப்போர் ஈயியல் சிறைப்பட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட வரலாறுக்குரியது. அன்றைக்கு இந்தியினுடைய தாக்கத்தை தமிழகம் எதிர்கொண்டு அன்றைய தினத்திலே கூட 1700க்கும் மேற்பட்ட மொழி உணர்வாளர்கள் அன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அன்றைய அரசாங்கத்தின் சார்பில் 1938 அன்றைக்கு இங்கிருந்த தமிழகத்தில் இன்றைக்கு வரலாற்றுக்குரிய தலைவராக இருக்கிற அனைத்து தலைவர்களுமே பெயர் சொன்னால் விரிவடையும். அவ்வளவு பேரும் ஒன்றுபட்டு அன்றைக்கு தமிழ் மீதும் தமிழுடைய செய்மொழிகளாக இருக்கக்கூடிய தென்னிந்திய மொழிகள் மீதும் இந்த தாக்குதலை எதிர்கொண்டார்கள். இந்த நிலை திரும்பவும் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய அரசாங்கத்துடைய மொழியாக ஏதேனும் ஒரு அடிவரையில் ஆங்கிலம் இருக்கிற இணைப்பு மொழியாக இருக்கிற அதே நேரத்தில் இந்தியை கொண்டு வந்துடலாம் என்று சில முயற்சிகள் நடந்த பொழுது அன்றைக்கு தமிழ்நாடு உள்பட இன்னும் நம்முடைய மேற்கு வங்கம், பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு விதமான மொழியை சார்ந்த தாய்மொழி பற்று மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுடைய எதிர்ப்பின் காரணமாக இந்தி பேசாத மாநிலங்களை விரும்பும் வரை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் என்கின்ற உத்தரவாதம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் வழங்கப்பட்டது. எப்படின்னா சுதந்திரம் பெற்று 15 ஆண்டுகளில் இந்தி ஆட்சி மொழியாகும் அப்படிங்கிற ஒரு வரையறை வச்சுருந்தாங்க. அந்த வரையறையினுடைய காலகட்டம் 1965. அதை நெருங்கி வரும்போது ஏற்கனவே எடுத்துக்கொண்ட முடிவின் அடிப்படையில் இந்தியா முழுவதுக்கும் இந்தியை கொண்டு வருவோம் என்று அன்றைய ஆட்சியாளர்கள் முடிவெடுத்த காலகட்டத்தில் தமிழகம் எதிர்கொண்டு நின்று இந்திய துணை இராணுவத்தை எதிர்கொண்ட வரலாறு படைத்தது. இதை நம்ம முக்கிய கவனமாக கவனிக்கணும். ஒரு மொழி என்பது ஒரு தேசிய இனத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதகுல வல்லுநர்கள் ஒரு தேசம், ஒரு நாடு எப்படி அமையும் என்பதற்கு ஒரு வரையறையை குறிப்பிடுகிறார்கள். ஒரு 4 மூலக்கூறுகள் இருக்க வேண்டும். ஒன்று, அவர்களுக்கான நீண்ட நெடிய பாரம்பரியம் மிக்கம் இருக்கிற ஒரு நிலப்பரப்பு, அவர்களுக்கான பண்பாட்டு விழுமியங்கள், தொடர் பழக்க வழக்கம், அவர்களுக்கான பொருளாதார ஒருங்கிணைப்பு, பண்டமாற்று முறை. ஒன்று நிலப்பரப்பு, ஒன்று நீண்ட நெடிய பாரம்பரிய பழக்க வழக்கம், பொருளாதார ஒருங்கிணைப்பு, அவர்களுக்கான ஒரு பெரும்பான்மையாக பேசப்படக்கூடிய ஒரு மொழி ஆகிய இந்த 4 தான் ஒரு தேசிய இனத்தினுடைய வரையறை. அப்படி தேசிய இனத்தினுடைய வரையறை கொண்டிருக்கிற இன்றைக்கு இந்தியா அங்கீகரிச்சிருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட 23 மொழிகள் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் 6000 மொழிகள் பேசப்படுகின்றன. அதில் ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்திய துணைக்கண்டத்தில் பேசப்படக்கூடிய ஆய்வு பேசப்படுகிறது என்று ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. இந்த 6000 மொழிகளுடைய பெரும் வல்லமையோடு இருக்கக்கூடிய மொழிகள் ஏறத்தாழ 600 மொழிகள் இருப்பதாக கணக்கு. 6000 மொழிகள் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் மக்கள் பேசக்கூடிய 10,000 பேர்கள் பேசக்கூடிய இப்படியெல்லாம் இருக்கிற மொழிகள். எல்லா விதமான வளங்களோடு பொருந்திய மொழிகள் இருக்கிற மொழிகள் 600 மொழிகள் இருப்பதாக, 600க்கும் மேற்பட்ட மொழிகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஒரு 6 மொழி குடும்பங்கள் மூத்த மொழி குடும்பங்கள். இன்றைக்கு எப்படி உலக தாய்மொழியை
நாளை ஐநா அறிவித்ததோ அதுபோல் ஐநாவுடைய மொழிகளுடைய ஆணையம் 6 மூத்த மொழி குடும்பங்கள் என்று ஒரு வரையறை செய்திருக்கிறது. தமிழ், சமஸ்கிருதம், சீனம், கிரேக்கம், ஈப்ரு, லத்தீன் ஆகிய 6 மொழி குடும்பங்கள் மூத்த மொழி குடும்பங்கள். இதில் கிரேக்கம், லத்தீன் என்ற இலக்கியத்தோடு தான் இருக்கிறது. ஈப்ரு மொழி மெல்ல இன்றைக்கு தன்னுடைய பல்வேறு விதமான அதாவது புதிய உள்வாங்கலோடு கொஞ்சம் உயிர்ப்போடு இருக்கிறது, ஒரு ஆட்சி மொழியாகவும் இருக்கிறது. சமஸ்கிருதம் மந்திர ஆற்றல்களோடும், அதாவது எழுதாக்கிழவின்னு சொல்லக்கூடிய எழுத்து இல்லாத ஒரு மொழி, பாலியும் பிராகிருதம் கலந்த ஒரு கலவி மொழி என்று சொல்லுவார்கள். அதற்கு ஒரு தேவநாகரி எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு அது படிக்கப்படுகிறது. ஆனால் மந்திரத்தோடு இருக்கக்கூடிய நிலை தான், அது செய்யுள் அடிப்படையில் தான் இருக்கும். அதுதான் அவருடைய நிலை. சீன மொழி ஏறத்தாழ 50,000 எழுத்துக்கள் இருக்கிறதாக சொல்கிற மொழி. அவர்களும் கூட கிட்டத்தட்ட ஒரு 40,000 சொற்கள் அதாவது அதற்கான படை எழுத்துக்கள், ஒன்று மரம்னா மரம்னு காட்டணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியான மொழியில் அவர்களும் கொஞ்சம் சொற்கள் நடைமுறையில் கொஞ்சம் குறைவாக தான் மக்களால் பின்பற்றப்படுது. ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிறது உலகத்தில் அதிகப்படியான மக்கள் பேசக்கூடிய நிலையிலையும் இருக்காங்க. ஆனால் தமிழ் மட்டும்தான் யுனெஸ்கோ அறிவித்த 11 தகுதிகளை முழுமையாக பெற்ற மொழி. இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்கின்ற பெருமிதத்தோடு இந்த தாய்மொழி நாளை நாம் கொண்டாட வேண்டும். உண்மைதாங்கய்யா. இப்போ இவ்வளோ அதாவது தாய்மொழி நாளான இந்த நாளை நாம் உலக நாடுகள் கொண்டாடுதுன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய வரலாறு, இது சுருக்கமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதனுடைய விரிவாக எடுத்து பார்த்தா இன்னும் நிறைய இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு உலக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த விளக்கம் இது அடிப்படையாக வச்சு தான் இப்போ இன்றைக்கி கூட இன்னைக்கு அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைமை அமைச்சரான பிரதமர்னு சொல்லக்கூடிய அவர் அவங்களுடைய சார்பாக ஒருத்தர் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அப்போ கல்விக்கான அந்த நிதிகளுக்கான விடுவிப்புங்கிறாங்க. ரெண்டாவது இதே தருணத்தில் ராகுல் காந்தி அவர்களும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கிலம் படிப்பதை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தடுக்குது. ஏன் காரணம்? இப்போ இந்தி மொழிங்கிறது இந்திய நாட்டில் ஒரு சில மாநிலங்களில் பேசுகிறாங்கன்னா அங்கே போனால் நாம் மொழியினுடைய தடை இல்லாமல் போய் பேசலாம், பழகலான்னு இருக்குது. ஆனால் ஆங்கிலம் என்பது உலக மொழி. அதாவது உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் அல்லது அதுதான் உங்களை முன்னேற்றம். தமிழ் மொழி தாய்மொழி எல்லாத்துக்கும் அடிப்படையாக அவசியம். அதை தாண்டி இன்னொரு மொழி தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கும்போது அது உலகம் முழுவதும் நீங்கள் செல்லணும் இல்லையா? அதற்கு இந்த ஆங்கிலம் தான் இருக்குது. அப்போ இந்த ஆங்கில மொழியை கற்றுக்கொள்வது தான் சால சிறந்ததுன்னு நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை பின்பற்றிட்டு வரோம். அப்போது இந்த இன்னொரு மொழியை திணிப்பதற்கு காரணமாக அல்லது இந்த மொழி மீது யாரோ ஒருத்தருடைய மொழியை கொண்டு அவர்களுக்கு தாய்மொழி அதுதான், அந்த மொழியை நம்மிடம் திணிப்பதன் மூலம் அவர்கள் இது ஒரு அரசியலாக அதை கொண்டு போயிட்டுருக்காங்க என்பதை நாம் பார்க்கலாம். அதுதான் நான் முன்ன குறிப்பிட்டது போல தனிநபர் அல்லது ஒரு அமைப்பு அவர்களுக்கான தேவைகளுக்கு சில மொழிகளை கற்பதில் யாருக்கும் எந்த மாறுபாடும் இல்லை, இருக்கவும் முடியாது. இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தான் ஆட்சி மொழி. 1957 ஆட்சி மொழி சட்டம் உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதிகாரபூர்வமாக தமிழ் தான் ஆட்சி மொழி. ஆனால் நம்முடைய எல்லையோரத்தில் வாழக்கூடிய கர்நாடகம், ஆந்திரம் இந்த 2 பகுதிகளில் அல்லது மலையாளம் இந்த இடத்துல எல்லையோர பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு மொழி சிறுபான்மை அந்தஸ்தில் நாம் அவர் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் கற்கிறதுக்கு ஏதுவான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளுது. இது ஒரு அரசனுடைய கடமை. இப்படி இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்
பல்வேறு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய அடிப்படை கட்டுமானம். இன்றைக்கு இவர்கள் வைக்கிற இந்தி வாதம் என்பது தமிழ் உள்ளிட்ட தேசிய இனங்களுடைய குரல் வழியை நெரிக்கிற ஒரு நடவடிக்கை. நீங்கள் இந்தியில் கூட பீகாருக்குள்ளேயும் சில மொழிகள் பேசப்படுது. போஜ்புரி, மைதிலி அப்படின்னு 2 மொழி உள்மொழியாக இருக்கிறது. ராஜஸ்தான் இருக்கிறது. இந்த மொழிகளுக்கு மெல்ல மெல்ல ஒரு சில சிறு சிறு வேறுபாடுகளோடு இந்தியோடு இருக்கிறது போல் இருக்கிற நிலையில் இருக்கும். இந்தியை கற்றுக்குவாங்க, அவனுடைய இணை மொழி போல் இருக்கலாம். ஆனால் அங்கே என்ன ஆகிடுதுன்னா, அந்த மைதிலி, போஜ்புரி அப்படிங்கிற மொழி இன்றைக்கு முழுமையான அடையாளங்களை இழந்த நிலையில் இருக்கிறதா தான் இன்றைக்கி ஆய்வுகள் தெரிவிக்குது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ தமிழர்கள் அரசு அதிகாரம் இல்லாத சில இடங்களில் வாழ வேண்டிய நிலைமை இருக்குது இப்பயும். பிரிட்டிஷ் கயானா, மொரிஜியஸ், ரீயூனியன் தீவுகள், இந்த மாதிரி இடங்களில், அந்தமான் தீவு மாதிரி இருக்கிற இடங்களில் இன்றைக்கு 2 தமிழை தெரியாத தலைமுறை அங்கே வளர்ந்துக்கிட்டு வருது. காரணம், அந்த நாட்டுடைய மொழி, அங்கே இருக்கிற தட்பவெப்ப சூழல், அவருடைய மொழியற்ற தமிழ் தெரியாத தமிழர்களை உருவாக்கிற நிலை இன்றைக்கு நடைமுறை இருக்குது. இப்படி மெல்ல மெல்ல இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்களுடைய கட்டமைப்பு உடைத்து விட்டால் இவர்கள் நினைக்கிற மத ரீதியான ஒற்றுமையை உருவாக்கிட முடியும் என்று கருதுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு இங்கே ஒரு அடையாளம் கிடையவே கிடையாது. இல்லாத ஒரு அடையாளத்தை உருவாக்க திட்டமிடுகிறார்கள். ஒரு பிரெஞ்சு பழமொழி உண்டு, ஒரு நாட்டை வெல்ல வேண்டுமாயின் அந்த நாட்டினுடைய பண்பாட்டில் கைவை, மொழியை சிதை, ஊறு செய், நாடு உன்வசமாகும் அப்படின்னு ஒரு பிரெஞ்சு பழமொழி. அப்போது தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு மீது கடவுள் பெயரால், உணவு பழக்க வழக்க கலாச்சாரத்தின் பெயரால் இன்றைக்கு அது தொழிலாளருடைய வருகையின் அடிப்படையில் இங்கே சில ஊழல்வாதிகளுடைய தேவையும் கருதி படையெடுத்து வருகிறார்கள் வடநாட்டு தொழிலாளர்கள். இந்த மாதிரியான நிலை தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பை உடைப்பது. இது திட்டமிட்ட செயல்பாடு. இதனுடைய ஒரு செயல்பாடு தான் இன்றைக்கு உச்சமாக கல்வி மீது அவர்கள் தன்னுடைய கண்ணை செலுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே மெல்ல மெல்ல எல்லா அடையாளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கிறோம். நம்முடைய முருக வழிபாடு உயர்ந்தோங்கி இருக்க வேண்டிய இடத்துல குன்று இருக்க இடமெல்லாம், குமரன் இருக்க இடமெல்லாம் மாறி போய் இன்றைக்கி வேறு சில வழிபாடும் இருக்கும். இன்றைக்கி அனுபவ வழிபாடு வரும், ராமர் வழிபாடு வரும், ஒரு பெருந்தெய்வ கோட்பாட்டை சாய்ராம் வழிபாடு இப்படிலாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இந்த மண்ணுடைய பண்பாட்டு படையெடுப்பு. ஒவ்வொரு துறையிலையும் இயங்குற, திட்டமிட்டு இயங்குறாங்க. அங்கங்கே கொஞ்சம் ஆட்கள் உருவாக்கிட்டோம். நம்ம கூட இருக்கிறவர்களையே அவர்களுடைய கைப்பாவையாக உருவாக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு மரத்தை வெட்டுவதற்கு கோடாரி தான் சரியாக இருக்கும். தமிழனாக பிறந்துட்டு தமிழனுடைய எதிர்முகாமில் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக வேணால் அங்கே இருக்கலாம். ஆனால் ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாது, ஏன் ஒரு 3வது மொழியை படிக்கக்கூடாது என்று ஒரு வாதம் ஒன்று இருக்குமானா அது நம்முடைய வேரில் வெந்நீரை பாய்ச்சுவது. ஏன்னா அவர்கள் கற்றறிந்தவர்கள், லண்டன்லாம் போய் படிச்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் என்ன தோணணும், நம் மொழியின் மீது இருக்கிற பற்று இருக்க வேண்டும். ஒரு தவறான ஒரு வாதத்தை முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் ஒரு 3வது மொழி, ஏன் ஒரு 3வது மொழி, ஏன் 3வது மொழி என்கிற பட்டியலில் என்னென்ன மொழி இங்கே வைப்பாங்க? ஒரு பீகாரி ஒன்று வைப்பாங்க, அல்லது இன்னொரு மாநில மொழி ஒன்று இருக்கலாம், இந்தி ஒன்று இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு 3 மொழி உங்கள்கிட்ட பட்டியல் காட்டும் பொழுது பொதுவாக இருக்கிற மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? மத்திய அரசுடைய அலுவலில், ரயில்வேவில், நம்முடைய அஞ்சல் துறையில் வேலைவாய்ப்புக்காக வேண்டிய எந்த மொழியை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? இதுதான் சொல்லுவாங்க, அதுதான் நம்ம அந்த மொழி தான் எடுப்பான். ஆக ஒரு சூழ்ச்சி நிறைந்த, அதாவது ஏதோ ஒரு மொழி அல்ல. இவர்கள் ஒருவேளை இவர்கள் தெளிவாக இந்தியா மீதும் ஒரு மொழியினுடைய இணக்கத்தை ஏற்படுத்த நினைச்சா தென்னாட்டில் அதாவது இந்தியாவிலே பழமையான மொழியை ஏறத்தாழ இந்த பகுதியில் ஒரு 10 மாநிலங்களில் தமிழ் 2வது மொழியாக எடுத்துக்கலாம். மாநில ஒரு மொழி ஒன்று, தமிழ் 2வது மொழியாக எடுத்துக்கலாம்.
இன்னொரு பகுதி 10 மொழியில் இந்தந்த மொழி நீ அதிகாரப்பூர்வமாக அறிவித்தா ஒரு வேளை ஒரு வாதத்துக்கு கூட சரியாக இருக்கும். ஆனால் இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் அப்படிங்கிற இவங்க திரும்ப திரும்ப ஒரு மொழி ஒரு கட்டமைப்பு உருவாக்க நினைத்தால் இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் அவர்கள் தான் ஊறு செய்கிறார்கள், மக்கள் அல்ல. ஏன்னா மெல்ல மறந்து போனது போல நினைக்கிறார்கள். சொந்த நாட்டு இராணுவத்தை எதிர்கொண்டது தமிழ்நாடு. இராணுவத்தை எதிர்கொண்டு சர்வ வல்லமையோடு தமிழ் மாணவர்கள் எதிர்த்து நின்றார்கள், இளைஞர்கள். படிக்காதவர்கள் மட்டும் அந்த மொழிப்போரில் ஈடுபடலை, கற்றறிந்த சான்றோர்கள். நீங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் ராஜேந்திரன் நேருக்கு நேர் நின்று குண்டடிப்பட்டு மாண்டார். இது மாணவர். இன்றைக்கி அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வரலாற்றுக்குரியது. அந்த இடங்களில் அவசியத்தை இன்றைய தினம் உலக மக்கள் அனைவரும் அந்தந்த மொழியினோட ஒரு விழிப்புணர்வாக இன்றைக்கி அதை பல்வேறு நிகழ்வுகளில் முன்னெடுத்திருப்பாங்க. அது அடிப்படையில் சில கருத்துக்களை அடுத்த காணொலியில் நம்ம பகிர இருக்கிறோம். இருந்தாலும் இப்போது இன்னும் சில கருத்துக்களை நம்ம இந்த காணொலியின் தொடர்ச்சியாக நம்ம பகிர்ந்து கொள்வோம். இப்போது தாய்மொழி என்பதற்கு அடிப்படை ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஒரு குழந்தை கருவாகி உருவாகிய நாள் முதல் மெல்ல தன் தாயிடத்தில் கேட்கிற செவித்திறன் காரணமாக தன் சுற்றம் உச்சரிக்கக்கூடிய சொற்களை உள்வாங்கி கொண்டு வளர்கிறது. தாயால் தெரிந்த மொழி அவர் சார்ந்த சுற்றத்தால் மேலும் விரிவடைந்து மொழி கற்கும் திறன் வருகிறது. இப்படி பிறந்த நிலையிலிருந்து தொடர்ந்து கற்கக்கூடிய ஒரு மொழியில்தான் சிந்தனை ஆற்றல் மிகுந்து இருக்கிறது என்பது உலக மொழியியலாளர்களுடைய தெளிந்த முடிவு. பல்வேறு மொழிகளை நாம் கற்கலாம். ஆனால் கற்கிற அந்த மொழிகளிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்திகளை சொந்த மொழியில் சிந்தித்து தான் மெய்ப்பித்திருக்கிறார்கள். பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு அனைத்தும் தாய்மொழியில் மிகுந்த கல்வி கற்றவருடைய விளைவு தோன்றியது தான் என்பது மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை. இன்றைக்கு அறிவியல் மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலம் இருக்கிறது என்று ஏறத்தாழ உலகம் முழுவதும் மெல்ல ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. பல்வேறு ஜெர்மன் ரஷ்ய மொழிகளிலும் இன்றைக்கி அறிவியலுடைய வளர்ச்சி இருக்கிறது. ஓரளவுக்கு பல நாடுகளில் ஆங்கிலம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் நினச்சி பாருங்கள், சிறிகரிகோட்டாவில் ராக்கெட் ஏவக்கூடிய நிகழ்வு நடைபெறுது. அங்குடைய கட்டளை சொற்கள், அங்கே கருவி உபகரணங்களுடைய அதனுடைய பயன்பாடு அனைத்தும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அங்கே ராக்கெட் ஏவுவதற்கு முன்னதாக நம் தொலைக்காட்சிகள் பார்த்தோம் என்றால் 4, 3, 2, 1, 0 அப்படின்னு சொன்ன பிறகு தான் ராக்கெட் போகுது. இங்கே போய் நான் ஹிந்தியில் தான் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே விஞ்ஞானிகள் குழுமி இருக்கிற இடம், அறிவியல் நிற்கிற இடம், அங்கே ஆங்கிலம் தான் இருக்குது. இதை முயற்சி எடுக்கலாம், இந்தியிலையும் கொண்டு வருவேன் அப்படி முயற்சி எடுக்கலாம். நாமளும் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அறிவியல் மையத்தை தமிழ் தான் கொண்டு வரணும் கூட முயற்சி எடுத்து நம்ம வெற்றி பெறலாம். ஆனால் அதனுடைய உபகரணங்கள் இருக்கணும். அப்படி எந்த நிலையில் எதை கொள்ள வேண்டுமோ அதை கொள்ளணும் மொழி அளவில். இதுதான் அடிப்படை. ஒரு முறை தாய்மொழியினுடைய பற்றின் காரணமாக மகாத்மா காந்தியடிகள் தமிழகம் வந்த பொழுது தஞ்சையில் அங்கு இருக்கக்கூடிய குஜராத்திய மக்கள் வாழ்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்களை அழைத்து அவரோட பேசுகிற பொழுது தன்னுடைய தாய்மொழியான குஜராத்தியில் பேசினார் என்பது வரலாறு. அதே போல் இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் சிலப்பதிகாரத்தினுடைய அறம் கூற்றாகும் என்கிற அந்த சொல்லை சொல்லி அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூற்றாகும், அரசியலில் பிழை செய்யக்கூடாது, அது அறமே நம்மை தண்டிக்கும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த லட்சியத்தை முன்னெடுத்து
திருக்குறளை மேம்போல் காட்டி அவர்கள் பேசினார்கள். தமிழைத்தான் அவர்கள் விரும்பினார்கள். நீங்கள் நாம் இன்னைக்கு ஜனகணம பாடல் இருக்கிறதே, இந்திய தேசிய கீதம், அதை உருவாக்கிய வங்க கவிஞர் தாகூர் அவர்கள் தாய்மொழியில் மிகுந்த பெற்று கொண்டவர். தமிழ்நாட்டுடைய தேசிய கீதமாக இருக்கக்கூடிய மாநில மொழி வாழ்த்து பாடல் நீராடுங்கடலோடத்த நம்முடைய மீனாட்சி சுந்தரனார் இயற்றிய மனோன்மணி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இயற்றிய பாடல். அவரும் தாய்மொழி மிகுந்த பெற்றுக்கொண்டவர்கள். பாவேந்தர் பாரதிதாசன் மொழி மீது பெற்றுக்கொண்டவர். கவிஞர்கள் குழந்தை மனம் படைத்தவர்கள். அவர்கள் தாய்மொழி சிந்தித்தனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய ஆக்கங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அப்படியான புரிதலோடு நாம் ஒவ்வொரு தாய்மொழியும் நாம் விரும்ப வேண்டும். யாருடைய மொழியும் நமக்கு எதிரல்ல, நாமும் அவர்களுக்கு யாரும் எதிரல்ல. அவரவர் நிலையில் அவரவர் வாழ வேண்டும். இதுதான் இன்றைய உலக தாய்மொழி நாளில் நாம் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்க வேண்டும். அதை செயலாற்றுவதற்கு மொழி உணர்வு படைத்த அனைத்து தேசிய உணர்வாளர்களையும் ஒன்று திரட்டி பல்வேறு ஆக்கங்களை செயல்படுத்தி இந்த எந்த ஒரு மொழியாக இருந்தாலும், இந்தியாக இருக்கட்டும் மற்ற வேறு சில மொழிகளாக இருந்தாலும், ஆதிக்கம், அதாவது இன்னொரு இனத்தின் மீது திணிப்பதை யாரும் ஏற்க முடியாது. ஒருவேளை நாம் கூட பிறர் மீது தமிழை திணிக்க மாட்டோம். ஏன்னா அவர்கள் வந்தவர்கள், ஆட்சியாளர் வந்தவர்கள்லாம் தமிழ் மீது பற்று கொண்டு தான் இங்கே வந்திருக்கிறாரு தவிர நீ கற்கணும்னு அன்னைக்கும் கூட யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தலை. இங்கே இருக்கிற ஆட்சியாளர் யார் வந்தாலும் மேலை நாட்டிலிருந்து வந்தவங்க பூரா தமிழினுடைய வளமையின் மீது பற்று கொண்டு அவர்கள் படித்தார்கள், இதில் மூழ்கி திளைத்தார்கள். அது மொழி உரிமை என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம். இதை யாருடைய சில லாப நோக்கங்களுக்காக நாம் பலியிட முடியாது. அது நாட்டால், மதத்தால், வேறு சில தத்துவங்களால் மொழியினுடைய உரிமையை, அதனுடைய இருப்பை முடக்குவதற்கு யார் முயற்சி எடுத்தாலும் ஒரு திக்கட்டும் தீ பரவட்டும் என்று அண்ணா சொன்னார்களே, அந்த நிலையை கட்டாயமாக எதிர்கொள்வார்கள் என்பதை இந்த நாளில் நாம் சூளுரைத்து உலக தாய்மொழி நாளை கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறோம். அதே போலங்கய்யா, இப்போ எப்படி வங்கதேசம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தன்னுடைய தாய்மொழியை ஐக்கிய நாடு சபைக்கு கொண்டு போய் அந்த போராட்டத்தின் விளைவாக எப்படி உலக தாய்மொழி தினமாக கொண்டாட வைக்கணுங்கிற அளவுக்கு கொண்டு போனது, தமிழ்மொழி தமிழர்கள் தமிழ்நாட்டில் அந்த இதை முன்னெடுப்பை நாம் அதற்கு முன்னாடியே சுதந்திரம் பெற்ற நாம் ஏன் எடுத்துக்கொண்டு போக முடியாது? அவர்களுக்கு ஒரு நாடு அந்தஸ்து இருந்தது காரணத்தால் வங்கதேசத்தவர்கள் வங்க மொழியுடைய ஆளுமையை தங்களுடைய அந்த இருப்பை பதிவு செய்வதற்கு ஐநாவில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாம் இந்திய துணைக்கண்டத்துக்குள் இருப்பதாலும் இங்கு தொடர்ந்து தமிழுக்கான எதிர்நிலைகள் தொடர்ந்து பின்பற்றப்படுவதாலும் இன்றைக்கு நம்ம அந்த நிலையை எட்டலை. 1938 முதல் மொழிப்போர் வரலாறு வர்ணிக்கிறோம். 1965 இரண்டாவது மொழிப்போர், 38 தாளமுத்து நடராசன் சிறையிலே மாண்டார்கள். 1965 கீழப்பழுவூர் சின்னசாமி தன்னுடைய தேக்குமர தியாகத்திற்கு தீயை வைத்து இந்த மொழியை காக்க துணிவாக வந்தார். அதைத் தொடர்ந்துதான் மிகப்பெரிய எழுச்சியாக அனைத்து விதமான பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள் அனைத்து நிரம்பிய மாணவர்கள், இளைஞர்களுடைய எழுச்சியின் விளைவாய் அதை இராணுவத்தை எதிர்கொண்டு தமிழகம் சந்தித்து நின்று இந்தியை நிறுத்தியது. ஒரு எல்லையில் நிறுத்தியிருக்கிறது. ஜவஹர்லால் நேருனுடைய உறுதிமொழி அன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது, அண்ணாவால் பெறப்பட்டது. அதை பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறோம். காலச்சூழல் மாறி இருக்கிறது. பல்வேறு விதமான பண்பாட்டு தாக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது. இந்த நிலையில் நாம் மொழி தேசிய உரிமையோடு இருக்கக்கூடிய பிற மாநிலங்களும் உள்வாங்கி அவர்களை ஒருங்கிணைத்து தமிழக அரசு பல்வேறு விதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நாடாளுமன்றத்தில் விவாதங்களில் பங்கெடுத்து இந்த தடுப்பு அரணை மீண்டும் பாதுகாக்க வேண்டும். இது தமிழ் உள்ளிட்ட அனைத்து தேசிய இனத்துக்கு உண்டான அறைகூவல், தமிழ்நாட்டுக்குமான நிலை மட்டும் அல்ல.
பல்வேறு மொழியினுடைய அழிவுக்கு இது வித்தாகிவிடும். இதை ஒரு கவலையோடு எதிர்கொண்டு நாம் காக்க வேண்டும். அதுதான் இந்த மண்ணுக்கு முன்னதாக நடந்த 2 மொழிப்போருடைய விளைவாய் எடுத்த வெற்றியை அல்லது தற்காத்த மொழி உரிமையை பாதுகாக்கிற நிலையை நாம் உருவாக்க முடியும். இது எந்த விதமான பசப்பு வார்த்தைகள் இடம் கொடுக்கக்கூடாது. 3 விழுக்காடு இன்றைக்கி ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. சிபிஎஸ்இ பள்ளிகள் என்பதும் கேந்திர வித்தியாலயம் என்பதும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3 விழுக்காடு மட்டும்தான் தனியார் பள்ளிகள் இடத்துல இருக்கிறார்கள். அதுவும் கேந்திர வித்தியாலயங்களில் இந்தியும் ஆங்கிலம் மட்டும்தான் மொழி. அங்கு தமிழ் கூட கற்பிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆமாம், அவர் தான் கேந்திர வித்தியாலயா. அதாவது அயல் மாநில மாணவர்கள் மற்றவர்கள் இராணுவத்தில் இவர்களாக வருவதற்காக. அப்போ அப்படியான பள்ளிகள்லாம் மாவட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும், கொண்டு வருவோம் அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி சட்டத்தையே அவர்கள் மதிக்கவில்லை. ஏன்னா மத்திய அரசோட நேரடி நியமனம், நேரடி பார்வை. ஆனால் அவங்க வேற ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டில் இடத்த வாங்கிட்டு தமிழ் மொழியே கற்பிக்க கூடாதுன்னு நீங்கள் சென்னை ஐஐடி போல இருக்கிற நிறுவனங்களில் கூட தமிழுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இல்லை. இதை நாம் கவலையோடு எதிர்நோக்க வேண்டும். ஐஐடி தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. ஆனால் அங்கு தமிழுக்கு உரிய இடம் கிடையவே கிடையாது. இந்த மேட்டுக்குடி மக்கள் இவர்கள் சொல்கிறார்கள், இந்தியாவின் பண்பாட்டை பாதுகாப்போம், இந்தியாவை ஒன்றுபட்ட நாடாக, ஒன்றுபட்ட மொழியாக, இப்படியெல்லாம் இடுகிறவர்களுடைய அவருடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய உறவின் முறைகள் மட்டும்தான் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த கட்டமைப்பை அவர்கள் வைப்பதற்கு காரணம் நம் மொழியை உள்ளிட்ட தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழியும் சிதைப்பதற்குரிய வேலை. நாம் முன்னெடுத்து இந்த முன்னுதாரணமாக தமிழகம் நிற்க வேண்டும். ஏன்னா தமிழகம் தான் ஏற்கனவே அதில் வரலாற்று பதியங்களை வைத்திருக்கிறது. வரலாற்று சுவடுகள் வெறுமனே ஒரு நாள் முடிந்து போன செய்தி அல்ல. இவர்கள் மெல்ல மெல்ல திரும்ப அதை சொல்கிறார்கள். அதன் மூலமாக நிதியை தருவதற்கு மறுக்கிறார்கள். ஏன்னா நிதி என்பது அவர்களுக்கு தனித்தாக கிடைத்தவே கிடையாது. நீங்கள் ஒன்று அரசியல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கான நேரடியான நிதி கிடையவே கிடையாது. மாநிலங்களுடைய பங்களிப்பு தான் மத்திய அரசுக்கு போகும். அவர்கள் வருவாய் பங்கு வாங்குறதையே ஆமாம், அதாவது தமிழகத்தில் இருக்கிற வரி வருவாய்கள் மூலமாகத்தான் மத்திய அரசு நிதியை தவிர மத்திய அரசுக்கு நேரடியான வரி வருவாய் என்பது ஒன்று இல்லவே இல்லை. அது நடுவண் அரசு. அதற்கான நிலபலம், அவருக்கான தொழில் முறைகள் இப்படி எதுவும் கிடையாது. அது மாநிலத்தில் தான் போகணும். இந்த கூட்டு முயற்சி தான் மத்திய அரசு இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு அந்த நிதியில் உண்டு. அப்போ நம் நிதியை எப்படி நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியும்? இதை ஒன்றுபட்டு நம்ம கேட்க வேண்டும். இது அரசியல் மாற்றியவர்கள் இடமே இல்லை. இது காரணங்களை ஆராயாமல் நாம் மொழியை பாதுகாக்க முற்படணும். நல்லதுங்க. இந்த நல்ல நாளில் உலக தாய்மொழி நாளை நல்ல சிந்தனையோடு நாம் இன்றைக்கி முன்னெடுத்திருக்கோம். இந்த முன்னெடுப்பு ஒவ்வொரு தனி மனிதனிட்டிருந்தும் அவரவர் தாய்மொழியை பாதுகாப்பதற்கான முனைப்பு காட்ட வேண்டும். இரண்டாவதாக நம்ம தமிழ்நாடு இந்திய அளவில் தமிழ் மொழியை இன்றைக்கி பாதுகாப்பதற்கான இந்த நாளிலிருந்து உறுதியேற்று தமிழ்நாடு அரசும் அதற்கான முன்னெடுப்பை எடுக்கணும். அதை நீங்கள் சொன்ன மாதிரி சட்டமன்றத்திலையும் சரி, நாடாளுமன்றத்திலையும் சரி, குரலை அங்கு கொண்டு போய் பதிவாக கொடுத்து மக்களுடைய குரலாக அங்கே எதிரொலிக்க வேண்டும். அது மீண்டும் தமிழ் மொழி இங்கு நிலைநிறுத்தப்படுவதிலையும் பிற மொழி தாக்கமும் அல்லது பிற மொழியினுடைய திணிப்பும் முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, நன்றி உங்களுடைய விளக்கத்துக்கு. நன்றி, வணக்கம்.